The excellence and impact of a believer. ஒரு விசுவாசியின் தனிச்சிறப்பும் தாக்கமும் என்ற ஒரு புதிய தொடரை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு விசுவாசியா இருக்கிற நீர் இந்த உலகத்திலே எதற்காக வாழ்கிறாய்? நம்ம ஒவ்வொருவருக்கும் விசுவாசியா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல இருக்கும்போது, அதை வைத்து நாம் நித்தியத்திலே நமக்கு வெகுமதிகளும் தீர்ப்புகளும் நம்ம இங்கே இந்த ஒரு வாழ்க்கையை நாம் எதை செய்கிறோம் எதை செய்யாமல் இருப்பதும் என்பதை குறித்து தான் இருக்க போகிறது என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. வாட் ஆர் யூ லிவிங் இன் திஸ் எர்த் ஃபார்? இந்த உலகத்திலே நீ எதற்காக வாழ்கிறாய் என்று சொல்லும்போது பல விதமான காரணங்களை நம்ம நினைக்கலாம். ஆக்சுவலாக இப்போ சும்மா ஏதாவது கேட்டால் சொல்லுவீங்க, ஆனால் நம்ம உண்மையிலேயே சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே பொருளுக்காகவும் புகழுக்காகவும் வாழ்கிறோமா? நாமும் நம் குடும்பமும் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாக இருக்க, திருப்தியாக இருப்பதற்காக வாழ்கிறோமா? அது முதல் காரியம். ரெண்டாவதாக, மறுபடியும் பிறந்து இரட்சிக்கப்பட்ட விசுவாசியான நீ பரலோகத்துக்கு தான் செல்லுகிறாய் என்பதை குறித்து நீ விசுவாசிக்கிறாய். அதனால இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் அல்லது நீ அவரிடத்துல போகிற வரைக்கும் சும்மா காத்திருக்கிறாயா? வெறுமனே காத்திருக்கிறாயா? இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களில் உனக்கு ஒரு அதிக ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதா? வரப்போகிற ராஜா, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து மாத்திரம் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? நான்லாம் ரட்சிக்கப்பட்ட போது இப்படிப்பட்ட ஒரு போதனை தான் எனக்கெல்லாம் கிடைச்சி. அதனால் எப்பொழுதும் இயேசு வருகிறார் என்று சொல்லி நம்ம பாட்டுக்கு மற்ற காரியங்களை யோசிக்கவே வேணும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, ஆக்சுவலாக படிப்பை குறித்து கூட அதிகமாக சிந்திக்க வேணாம் என்று நிறைய பேர் யோசித்தோம். மூன்றாவதாக வேற ஒரு சாய்ஸ் என்னன்னா, இந்த பூமியில நான் வாழும்போது நற்கிரியைகளை செய்து நல்லா எனக்கென்று பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நற்கிரியைகளோ, ஆத்துமாக்களை ரட்சிப்பதோ, வசனத்துக்கு கீழ்ப்படிவதோ, இவைகளெல்லாம் எனக்கு பரலோகத்தில் வெகுமதிகள், சொத்துகள் சேர்த்து வைப்பதற்காக மாத்திரம் என்று நான் யோசிக்கிறேன். இது மூன்றாவது கேள்வி. இப்படி இருக்கிறோமா சில பேர்? அல்லது நாலாவதாக, தேவன் என்னுடைய இந்த உலகத்திலே இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நான் உலகத்திலே விசுவாசியாக வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவன் ஒரு மகத்தான தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு, நான் இன்னும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் இந்த உலகத்தில் நான் இருக்கும்போது என்பதற்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறதா? நான் அந்த நோக்கத்தை, அந்த காரணத்தை அதிகமாய் சிந்தித்து அதை தேடி அதை இந்த வாழ்க்கையிலே நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். இப்படி 4 விதமான விதத்தில் நான் யோசித்தேன். உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏன் நம்ம இங்கே இருக்கிறோம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லா தத்துவவாதிகளும் சொல்லியிருக்காங்க, why am I here? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? ஆனால் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு இந்த கேள்வி, நான் இங்கே ஏன் இருக்கிறேன் என்பதுக்கு மிகவும் மிகவும் அதிகமான ஒரு அர்த்தமும், அதை நாம் ஆராய்ச்சி செய்ய நம்மை நாமே ஆராயறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. ஏனென்றால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19 யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19. ஓகே, யாரும் வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ம். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய புதிய இந்த ஜீவன் ஒரு ஒரு காலியான வெறுமையான நம்ம மூதாதையர்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட வெறுமையான ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புது ஜீவன், புது சிருஷ்டி, இது விலையேற பெற்ற விலையே இல்லாத இயேசு உருவாக்கப்பட்டது. அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒவ்வொருவர்கிட்டயும். விசுவாசியாகிய உங்களுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அதில் விலை மதிப்பற்ற ஒரு வாழ்க்கை. நீங்க எழுதி வச்சுக்கலாம். யுவர் லைஃப் அஸ் அ பிலீவர் டுடே இஸ் பிரைஸ்லெஸ். விசுவாசியான உன்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கைக்கு விலை மதிப்பே கிடையாது. அது ஒரு மகிமையான வாழ்க்கை என்று என்ற ஒரு விலை கிரயமாக கொடுத்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையை வாங்கியிருப்பாரா? நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டார். He would not have bought. அதனால நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது நான் ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு பாடிடுவோம். ஐ எம் நோபடி. அல்லது என்னால் சாதிக்க இருப்பதற்கு ஒன்று பெரிய காரியம் கிடையாது என்று சொல்லும்போது நாம் நினைக்கிறோம் நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே கீழாக சொல்லுகிறோம் என்று நினைக்கிறோம். We are just thinking we are putting ourselves down. ஆனால் அறிந்தோ அறியாமலோ நீங்களும் நானும் அப்படி பேசும்போது நம்மில் ஊற்றப்பட்ட தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை மலிவாக நாம் மதிக்கிறோம், அதை கீழ்த்தரமாக பேசுகிறோம், நினைக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மாயமான தாழ்மையாலே நாம் தேவனை எந்த நாளும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம நினைக்கிறோம் அது ஒரு தாழ்மையா இருக்கிறதுனால அதிக கிருபை வரும். இந்த தாழ்மையில தேவன் பிரியப்படுகிறது இல்லை. அதற்கு அப்படி நான் ஒன்றுமில்லை, என்னால எதையும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற விசுவாசியிடத்திலே தேவன் மிகவும் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அவர்களை குறித்து அவர் ஒரு சரியான நல்ல நோக்கத்தில் அவர் இருக்கிறது. அதற்கு மாற்றாக பவுலை போல நீங்கள் நான் உண்மையிலேயே மனதார யோசித்து இந்த மனதின் நிறைவினால நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள இருக்க கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று நான் மனதார விசுவாசித்து யோசித்து அறிக்கை செய்யும் போது நான் என்னை குறித்து பெருமை பாராட்டுவதில்லை. உண்மையிலேயே அப்படி நான் சொல்லும்போது என்னை நான் தாழ்த்தி எனக்குள்ள இருக்கிற கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். சகோதரனே சகோதரியே, you have been left on this earth to make a kingdom impact. நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, எஞ்சி இருக்கிற வருஷங்கள், தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தோடனே நீங்க பரலோகத்துக்கு போயிருக்கலாம். தேவன் உங்களையும் என்னை இந்த உலகத்துல விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் தேவ ராஜ்யத்தின் தாக்கத்தை இந்த உலகத்திலே செய்வதற்காக. டு லிவ் அ லைஃப் ஆஃப் கிங்டம் எக்ஸலன்ஸ். ராஜ்யத்தின் தனி சிறப்பான மகா மேன்மையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக. நாம் வாழ்கிற இந்த நாட்டை, இந்த நகரத்தை, இந்த நம்ம வாழ்கிற கிராமத்தை, நம்ம இருக்கிற சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு உங்களால இந்த தாக்கம் உங்க சமுதாயத்திலோ, குடும்பத்திலோ, நண்பர்கள் மத்தியிலோ, வேலை ஸ்தலத்திலோ, இந்த தேசத்திலேயோ, இங்க இருக்கிற தேசத்திலேயோ எந்த அளவுக்கு உங்களால இந்த தாக்கத்தை செய்ய முடியும் என்பது உங்கள் கல்வி தகுதியை பொறுத்தல்ல, உங்க நிதி நிலைமையை பொறுத்தல்ல, வேறு எந்த உலகத்தின் அளவையும் வைத்து அதற்கு ஏற்றபடி அல்ல. உங்களுடைய தாக்கத்தின் அளவு உங்களை
அழைத்திருக்கிறார் பாருங்க. அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு தாக்கம் உங்களால இந்த உலகத்தில் செய்ய முடியும். 2 பேதுரு 1:3ல இப்படி ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. அது பின்னால நம்ம அதிகமா தியானிக்க போறோம். அவர் உங்களை தனக்கென்று தன்னுடைய மகிமை, தன்னுடைய மேன்மையின் மூலமா அழைத்திருக்கிறார் என்று. யுவர் காலிங் இஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃபார் ஹிஸ் குளோரி. உங்களை அழைத்திருப்பது மகா மேன்மையான ஒரு அழைப்பு. அது அவருடைய மகிமைக்காக என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். I have been recreated to impact the world. இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக நான் மறுபடியும் புதிய புதிய சிருஷ்டியாய் மாறியிருக்கிறேன். இந்த இந்த ஒரு 5, 6 வாரங்கள் இதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய ஜெபம் என்ன என்றால், தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ வசனத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுத்து, நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கொடுத்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆவியானவரிடத்தில் என்னை குறித்தும் நம்ம ஒவ்வொரு குறித்தும் நான் ஜெபிக்கிறேன். எபேசியர் 2:10 நம்ம பார்க்கிறோம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்கையால் ஒரு புது சிருஷ்டியாக இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் நற்கிரியைகளை செய்யும்படியாக. அது அப்படின்னா என்னன்னு கொஞ்ச நாளில் பார்க்க போறோம். அந்த வருகிற நாட்கள் ஒரு உலகத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக நாம் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கோம். இதை நான் வேதத்தில் ஆதியாகமத்தில் இந்த மெதுவா இந்த காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்தபடி தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனையும் மனுஷியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த போது பூமியை தெளி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி இது ஆசீர்வாதம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம். இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நம்மை அவர் சிருஷ்டித்ததன் நோக்கம். It is a privilege, it's a purpose, it's a blessing, it's a mandate. பல நேரங்களிலே இப்படி இந்த வருஷத்திலே ஜனவரி 1 நீங்கள் பலுகி பிறகி பூமியை நிரப்பி விரிவடையும்படியாக இப்படி புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு காரணம் என்பதை அங்க சொல்லியிருக்கார் பாருங்க. நீ பலுகி பெருகி பூமியை நிறுத்தல, அதை கீழ்ப்படுத்தி subdue the earth. இந்த பூமியை நீ கீழ்ப்படுத்து. அப்படின்னா இந்த பூமியில தேவன் உருவாக்கிய இந்த பூமியில ஏதோ இருக்கிறோம். அடுத்த அதிகாரத்துல ஆதியாகமத்துல 2வது 3வது அதிகாரங்கள்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்க எதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நம்ம கண்டுபிடிக்கலாம். யாரை கீழ்ப்படுத்த வேண்டும், எதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்பது அந்த காரியத்தை பார்க்கிறோம். அங்கே சாத்தானாகிய பழைய சர்ப்பம், அவனோடு கீழே விழுந்த தள்ளப்பட்ட தேவதூதர்களும் அது மாத்திர எல்லா சிருஷ்டிகளையும், ஜீவ ஜந்துக்கள் மாத்திரம் இல்ல, சாத்தானையும், இங்க விழுந்து போய் இங்க கிடக்கிற
அந்த அசுத்தாவிகள் என்று நம்ம சொல்லுகிற விழுந்து போன அந்த தேவதூதர்களையும் நாம் கீழ்ப்படு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுக்காக ஆண்டவர் நம்ம உருவாக்குனார். பலுகி பெறுவது நல்லது, பூமியை நிரப்புவது நல்லது. அதே சமயம் ஆளுகை செய்யும்படியாக, கீழ்ப்படுத்தும்படியாக அந்த கட்டளையும் நமக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் நம்ம படிப்படியாக நம்ம புரிந்து கொண்டு விசுவாசத்துல நமக்கு வெளிச்சம் வந்தாதான் நாம் சில காரியங்களை செய்ய முடியும். பல பேர் சாத்தான் பணிய வேண்டும். அசுத்தாவிகளின் எல்லா பொல்லாத கிரியைகளும் உனக்கு அடிபணிய வேண்டும். அதை நம்ம தனித்தனியா நினைக்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதனால சில பேருக்கு நம்ம பிசாசு ஓட்டுறதுக்கு ஆண்டவர் விரட்டுவதற்கு அப்படி இல்லை. பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அந்த பிறந்த எல்லா மனுஷனுக்கும் கொடுத்திருந்தார் ஆரம்பத்துல. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆதியில ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை சாத்தான் கையில கொடுத்துட்டான். அதனாலதான் அவனுக்கு உலகத்தின் அதிபதி என்று பெயர் வந்தது. உலகத்தின் அதிபதி என்று தேவன் அவனை இங்கே தள்ளவில்லை. மனுஷன் அவனை ஆண்டு மனுஷனை காவலாளியாக, ஒரு சேனாதிபதியாக, தேவனுடைய அம்பாசடராக இங்கே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் மனுஷன் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை கீழ்ப்படியாமையினாலே சாத்தான் கையில கொடுத்துட்டான். இது இந்த ஆதி ஆகமத்தில் இந்த ஆதாம் நாள்ல நடந்ததுக்கு அப்புறம் 1656 வருஷம் கழிச்சு மனுஷனுடைய பாவங்கள் பெருகி பெருகி மனு குலம் முழுவதுமாய் ஒரு பெரு வெள்ளத்திலே தேவன் அழித்தார், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தவிர. அது எல்லாரையும் அழித்துட்டு நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம். அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18:17 அவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த அந்த ஆசீர்வாதம், ஆதாமோடு செய்த அந்த அது உலகம் முழுவதுமாய் நீ பருகி பெருகு, அதை மட்டும் சார். ஏன் இன்னும் தான் ஆண்டு கொண்டிருந்தான்? ஏனென்றால் அந்த காரியம் அதுக்கப்புறம் நோவாவுடைய வெள்ளத்துக்கு அப்புறம் 2360 வருஷம் கழிச்சு வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில அந்த அந்த காரியம் நிறைவேறப்போகுது. அதனால்தான் நம்ம வசனத்திலிருந்து, தேவனுடைய வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தான் என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறான், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறான், என்னுடைய சபையை ஆளுகை செய்கிறான் என்ற பொய்களை அவன் அடிக்கடி சொல்லி இந்த உலகத்தை அவன் தான் கண்ட்ரோல் பண்றான்ற ஒரு மாய்மாலமான ஒரு காரியத்தை, வஞ்சகமான காரியத்தை திரித்து நமக்கு ஏமாற்ற பார்த்து கொண்டே இருப்பான். தோற்று போனவனா இருந்தாலும் தோற்று போனவனாய் காட்டுவதில்லை. அதனால்தான் இந்த வசனங்களுக்கு நீங்களும் நானும் அடிக்கடி திரும்பி திரும்பி போய் இவைகள் தியானிக்க வேண்டும். கடந்த பல வருஷங்களாய் நான் திரும்ப திரும்ப தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எப்பொழுதெல்லாம் நம்முடைய சரீரம் தாக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பமோ வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ தாக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த வஞ்சிக்கிறவன் வந்து இந்த காரியங்களை திரிப்பான். அப்ப தேவனுடைய சத்தியம் உங்களையும் என்னையும் இந்த விடுதலையின் ஊழியத்திலே நடத்த வேண்டும். மற்றவர்களை விடுதலை செய்வதிலும் நம்மை விடுவித்துக் கொள்வதிலும். அதனால் இந்த வசனங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்க. நீங்கள் இதை எழுதி கொண்டு இதை அதிகமாக தியானிப்பது நல்லது, அடுத்த வாரத்துக்கு வருவதற்கு முன்பாக கூட. ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் கிடைக்கும். ஏதோ ஒரு பேருக்காக இந்த வசனங்களை நம்ம பார்க்கக்கூடாது. சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்த ஜனங்களிடத்தில் இப்படியாக அறிக்கை செய்தார்.
யோவான் 12, 31, 32 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதிபதி சொல்கிறது அவருடைய சிலுவை பாடு மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தின் அதிபதி எப்படி ஆதாம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய அந்த அந்த சாத்தான் அவன் புறம்பாக தள்ளப்படுவான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். பின்னால பாருங்க, கொலோசியர் 2, 14, 15 அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து உங்களுடைய என்னுடைய எல்லா சாபங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ட்ரையம்பிங் ஓவர் தம், வெற்றி சிறந்து முடித்துட்டார், வெற்றி பவனி எடுத்துட்டார் ஃபுல்லா, எல்லா விதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். அப்படின்னா சாத்தான் மாத்திரம் இல்லை, சாத்தான் வச்சுட்டு போறான் பாருங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அசுத்தாவிகளையும் அந்தகார லோகாதிபதிகளையும் வைத்திருக்கிறான். அவைகள் மேலெல்லாம் வெற்றி சிறந்துட்டார். Triumph means the battle has been won. சிறந்தம் அந்த பொழிந்து விட்டது. சிலுவையிலே வெற்றி ஏற்கனவே சாத்தான் மேலும் அவனுடைய சுத்தாவிகள் மேலும் ஏற்கனவே வெற்றியை பெற்றுவிட்டார். 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முதல் ஆதாம் தவறிய ஒரு காரியத்தை அவர் செய்து விட்டார். 2வது ஆதாம் எதிரியை கீழாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எல்லாரும் ஏதேன் தோட்டத்துல ஆதியிலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம், அந்த கட்டளைக்கு நாம் எல்லாரும் திரும்ப கொண்டு போகப்பட்டோம். திருப்பி ஞாபகப்படுத்துறேன், அந்த அந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து, இயேசுவை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெற்றி சிறந்தது ஏற்கனவே சிறந்த சிலுவையிலே மூடம் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதை கூட பார்க்கலாம். லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப பாருங்க, அந்த அந்த ஒரு கீழ்ப்படுத்துகிற சகலனுடைய எல்லா விதமான சேனைக்கும் மேலையும் நமக்கு அதிகாரம் கொடுத்து அவைகள் நம்மை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நமக்கு தெளிவாக பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கும் இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. 1 யோவான் 5, 18, 19 இந்த வசனங்கள், இந்த சத்தியத்தை நாம் மேய்ந்து நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சாத்தான் இன்னும் போகல, அதுலதான் நமக்கு குழப்பம் வருது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இருக்கவன் எல்லாம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குறாங்க, அவனுடைய வல்லமைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொட முடியாது. நம்மை நாம் காத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நம்ம ஒவ்வொருவரும் நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றான் 1 தீமோத்தேயு 2:1-12 நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நான் அறிவேன். உங்களுக்கு தெரியுமா?
அப்போஸ்தலர் 27-23 சொல்றான். அந்த தேவனுடைய நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். உனக்குள்ளே வாழ்கிறார் என்று உனக்கு தெரிகிறதா? உண்மையிலேயே தெரியுதா? Do you know the God you serve? உனக்கு நீ நீ சேவிக்கிற தேவனை நீ உண்மையிலே அறிவாயா? இந்த காரியங்கள் தான் நீங்களும் ஒரு அருமையான உலகத்தின் மேலே தாக்கத்தை உருவாக்கவும், நம்முடைய தனி சிறப்புனாலே மகா மேன்மையினாலே இன்னொரு தாக்கத்தை உண்டாக்கவும் நமக்கு இந்த சத்தியங்கள் உண்மைகள் தான் நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு தேவனுடைய சத்தை மாற்றும். இந்த சத்தியத்தெல்லாம் நான் சொன்னேன். இதுல இன்னொரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்கனவே சாத்தானை முறியடித்து விட்டேன் என்பது எனக்கு இருக்கிற ஸ்தானம், பொசிஷன். ஆனால் அது அன்றாட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே அது பிராக்டிக்கலா அது வெற்றியாக மாற வேண்டும். ஏன்னா இது மாத்திரம் இல்ல, பல வசனங்கள் இருக்கு, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கோம் என்று சொல்லி. அவருடைய அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்க மாட்டாதுன்னு நிறைய வசனங்களை சொல்லலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜெயம் சிலுவையிலே எனக்கு இயேசு சம்பாதித்த இந்த ஜெயமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற அந்த ஜெயம் இந்த உலகத்துல, இது எனக்கு நான் அனுபவிக்க மாத்திரம் இல்ல, இந்த ஜெயத்தை நான் என்னுடைய குடும்பத்துக்கும், என்னுடைய சமுதாயத்துக்கும், என்னுடைய நகரத்துக்கும், கிராமத்துக்கும், என்னுடைய அரசாங்கத்துக்கும், நம்ம என்னை சுற்றி இருக்கிற எல்லா விதமான அலுவலகங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ், ஸ்கூல், நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களுக்குள்ளே நாம் இந்த ஜெயத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பல காரியங்களை டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்திருக்கோம். சிலுவையிலே முடித்தது உண்மையான காரியம். ஆனால் அவர் சிலுவையிலே உலகம் முழுவதும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் இரத்தத்தை சிந்தி விட்டார். எல்லாரும் குணமடைவதற்காக அவர் காயப்பட்டார். இதெல்லாம் உண்மை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இதையெல்லாம் சிலுவையிலே செய்து முடித்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் இருக்க எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று அர்த்தமல்ல, அது உண்மையில்லை. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நம்ம ஒவ்வொருவரும் இதை சுதந்திரித்தோம். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனோடு, ஆவியானவரோடு ஒரு பார்ட்னராக இந்த சத்தியங்களை, இந்த சிலுவையிலே முடித்த காரியங்களை, ஜெயத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை செய்யாமல் இது நிறைவேறாது. அவங்க அதை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளாமல் அந்த காரியம் கிடைக்காது. அதனால்தான் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஜெயம் எல்லாமே, இவைகளை எல்லாம் நம்ம விசுவாசம் நிறைந்த கிரியையினாலே இந்த உலகத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். விசுவாசமும் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முடித்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் முதல்ல சொன்னது ஃபவுண்டேஷன். இயேசு எல்லாம் செஞ்சிட்டாரு, சாத்தானை ஜெயித்து விட்டார். ஆனால் அந்த ஜெயத்தை முழுவதுமாய் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம்
அதற்கு ஏற்ற கிரியையும் நடக்க வேண்டும். இதை தான் நம்ம இந்த வருகிற இந்த 5-6 வாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம். We are recreated to make an impact on the people around us for the gospel. சுவிசேஷத்துக்காக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் மறுபடியும் பிறந்து இங்கே விடப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையிலே என்னை கிறிஸ்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம். That is my purpose in Christ. That is my position in Christ. கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற ஸ்தானமும் அதுதான். ஆமென். நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், டானியல் உபவாசத்தில் எங்கள் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே என்று பார்த்தோம். எபேசியர் 1:3 கூட அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதத்திற்கான்னு பார்த்தோம். உன்னதங்களில் நம்ம எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எபேசியர் 1 நம்ம படித்தோம். அப்போ பவுல் சொல்கிறான், நம்ம அகக்கண்களை ஆண்டவர் திறந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையான ஐஸ்வர்யத்தின் அந்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்று நம்ம அறிந்து கொள்ளும்படியாக அவர் விசுவாசிகளுக்கு உள்ளே அவர் கிரியை செய்கிற அந்த மகா வல்லமை என்ன என்பதையும் புரிந்து கொள்ளும்படியாக நம்ம கண்களை திறக்கணும்னு நம்ம பவுல் ஜெபித்ததை பார்த்தோம். எபேசியர் 2:6 பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட பிதாவாகிய தேவன் நம்மை உட்காரவும் வைத்தார் என்று பார்த்தோம். அதனால நம்ம எல்லாருக்கும் இந்த டானியல் ஃபாஸ்ட்லாம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய பொசிஷன் என்னன்னா, நம்முடைய ஸ்தானம் என்னன்னா, நம்ம உன்னதங்களிலே இயேசுவோடு உட்கார்ந்துருக்கிறோம். இயேசு எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:20-21 யாராவது வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தத்தக்கதாக அவரே உன்னதங்களில் நம்முடைய வலது பார்த்தத்தில் உட்காரும்படி செய்து பிரதர் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் எம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் அவரை பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி அவரை உன்னதங்களிலே அவருக்கு வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். அதுதான் இயேசுவோடைய ஸ்தானம். இன்னைக்கு அவரோட சேர்ந்து நம்மை உட்கார வச்சுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட சேர்ந்து அப்படின்னா அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இவைகளெல்லாம் நமக்கு கீழே இருக்குது. ஆமென், ஆமென். அதுவும் நமக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். இதை நாம் புரிந்து கொண்டாலும் பல பேர் இதை ஒரு டாக்டரினாக, உபதேசமாக மாத்திரம் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை இதை பிராக்டிஸாக நம்ம வாழ்க்கையில இதை அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் 2 காரியம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. முதலாவது, இந்த கிரேட் கமிஷன். நம்ம இதை சொல்லலாம், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல, உம்முடைய பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில செய்யணும். 24/7 ஒரு நாள்ல 24 மணி நேரம் 7 நாள் வாரத்துல இந்த காரியத்தை செய்யும். இதை வருகிற வாரங்களில் இன்னும் அதிகமாக தியானிப்போம். இது மூலமாக தான் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் மேலே நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும். அந்த கிரேட் கமிஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கிரேட் மிஷனும் கொடுத்தார். நமக்கு ஒரு நல்ல ஒரு மிஷன் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சாத்தான் அவனுடைய எல்லா அதிகாரத்துக்கும் மேல நான் இருக்கிறேன். இப்ப எல்லா அதிகாரமும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அவருக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் நடந்ததுனால நாம் சும்மா உட்கார்ந்திருப்போம் என்ற ஒரு காரியம் கிடையாது. எல்லா தேசங்களையும் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசங்களையும் சீஷர்களாக்குவது நமக்கு ஆண்டவர் இங்கே உலகத்தில் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், கீழ்ப்படுத்த வேண்டியது. அதுதான் அவர் சிலுவையில ஜெயித்த ஜெயத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைவேற்றுகிறோம். இப்போ நீங்க ஒரு கேம்ப்ல இருக்கீங்க சகோதரரே,
அந்த கேம்பை இயேசுக்கென்று சொந்தமாக்க வேண்டியது, இயேசுவுக்கு அந்த கேம்ப் கீழ்ப்படிய வேண்டியது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், கட்டளை, அது சாத்தியம். இத பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். இது ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பேசும்போது பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் சொல்ற இந்த அதிகாரம் இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய காரியம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவைகள் வெளியரங்கமாக கண்ணால் பார்க்கும்படியாக யுத்தங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதனால நம்ம அதை அதை சித்திரமாக கொண்டு வருவது எளிது. யாத்திராகமம் 14 பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினால அவன் இஸ்ரவேலை துரத்தி ரொம்ப அவன் இருதயம் கடினப்பட்டு அகங்காரம் கொண்டு இந்த ஆளுங்களை பிடிச்சி கொண்டாந்துருவேன் திருப்பின்னு சொல்லி 600க்கு மேலே ரதங்களை எடுத்துட்டு துரத்த ஆரம்பித்தான். இவங்க நல்லா அந்த படித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை தேவன் வேணும்னே அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார். ஒரு 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 மாற்ற இடத்துல இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு பார்வோனையும் இருதயத்தை கடினப்படுத்தினா வரான். அங்க அவ்வளோ ரதங்களும் குதிரைகளும் பார்வோனோடு வந்துகிட்டு இருக்கிறத அந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தபோது பயத்துல கதறாங்க. ஐயோ, இந்த வனாந்தரத்திலேயே நாங்க சாகறதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கத்துறாங்க மோசையை பார்த்து. மோசே சொல்றான் ஜனங்களை நோக்கி, பயப்படாதுங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்படின்னா நின்று கொள்ளுங்கள்னு மோசே சொன்னானா என்ன? இவங்க அப்படி கையை கட்டிக்கிட்டு, நம்ம சர்ச்சில் பல பேர் நான் பார்த்துருக்கேன், ஆராதனை நடக்கும்போது இப்படி நிற்பாங்க. ஆண்டவரை யாரை ஆராதிக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அந்த மாதிரி இப்படி கையை கட்டிக்கிட்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து அப்படியே அக்கினியை அனுப்பிச்சு இந்த பார்வோனையும் அவனுடைய சேனையை கொலை போனவரான்னு நினைக்கிறீங்களா? அதான் நிற்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் அடுத்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தருக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். டெல் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் டு கோ ஃபார்வர்ட். முன்ன போயா, நடந்து போ, முன்ன போ, கடல்கிட்ட போ, நீ போ. என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ எல்லாம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்வார். நிச்சயமா உனக்கு ஜெயம் உண்டு. தேவன் அவருடைய வேலை செய்வார். ஆனால் ஜனங்கள் முன்னால போக வேண்டும். The Lord will do his work, but the people must go forward. புரியுதா? இது உங்களுக்கு புரியுதா? Be still does not mean just to be passive. சும்மா நில்லுங்கள் என்றால் சும்மா அப்படி கையை கட்டிட்டு நிற்கிறது இல்லை, ஒன்றும் செய்யாம. நோ, யூ கோ ஃபார்வர்ட். நீ முன்னால போ. ஆமென். நான் சிவந்த சமுத்திர பிறக்க, ஆனா நீ முன்னாடி போ. பார்வோன் உனக்கு பின்னாடி வருவான். ஆண்டவர் சொல்றார், நான் அவனை இந்த சிவந்த சமுத்திரத்தில் அவனையும் அவனுடைய சேனையும் இந்த சமுத்திரத்தில் நான் அமிழ்த்துவேன். தேவன் தன்னுடைய அந்த ஜெயத்தில் தன்னுடைய பெரிய பங்கை செய்வார். நீயும் ஒரு சின்ன பங்கு செய்யணும், உனக்கும் பங்கு இருக்குது. அப்ப அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குனாங்க. என்ன தாக்கம்? நடந்ததுனால அவங்க தே மூவ் ஃபார்வர்ட். அதனால ஒரு தாக்கம் வந்தது. எகிப்தின் சரித்திரத்தில் இதை படித்தவர்கள் மேலே, அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னால் வருகிற சந்ததிக்கெல்லாம் பெரிய தாக்கம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட சொல்றார், சகோதரனே சகோதரியே, நான் ரட்சிப்பின் காரியத்தை சிலுவையிலே முடித்து விட்டேன். எனக்கு என்னுடைய பிதா இந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் நீ புறப்பட்டு போக வேண்டும். யூ நீட் டு கோ. அதுதான் இந்த உலகத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் தாக்குவதன் அர்த்தம். அவர் தன்னுடைய வல்லமையான கிரியைகளை செய்து முடித்தார், இன்னும் செய்வார். ஆனால் நீ எடுக்க வேண்டிய அந்த சின்ன அடியை, அடுத்த ஸ்டெப்பை நீ எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன என்று கற்றுக்கொள்ள போகிறோம். புரியுதா? எனக்கும் உங்களுக்கும் இந்த இந்த அடிப்படை சத்தியத்தில் இந்த பொசிஷன் இருக்குது. எதிரியை, சாத்தானை ஜெயிக்க
உலகத்தை ஆளுகை செய்ய, உலகத்தின் மேலே தாக்குவதற்கு, உலகத்தின் கலாச்சாரத்தை, உலகத்தின் அரசாங்கங்களை, உலகத்தில் இருக்கிற சமுதாய காரியங்களை ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்க தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய சில ஸ்மால் ஸ்டெப்ஸ், சிறு அடிகள் உண்டு. தேவன் பெரிய காரியங்களை செஞ்சிட்டார். ஆமென். எக்ஸலன்ஸ் மீன்ஸ் கிங்டம் வேல்யூஸ் அண்ட் கிங்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த தனி சிறப்பு, மகத்தான மேன்மை, எக்ஸலன்ஸுக்கு நல்ல ஒரு தமிழில் அந்த 2 வார்த்தை தான் நல்லா இருந்துச்சு. தனி சிறப்பு அல்லது மகத்தான மேன்மை. அப்படின்னா ராஜ்யத்தில் எது மேன்மையானதாக தெரியுதோ, ராஜ்யத்தின் கலாச்சாரம், இவைகளை நம்ம தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். நான் மேன்மை அல்லது தனிச்சிறப்பு என்று சொல்லும்போது நானே கூட அந்த தப்பு செஞ்சுருக்கேன். நம்ம பல சமயங்களில் இதை வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, அல்லது நாம் வேலையில் நல்ல மேலே உயர்றது, நல்ல பணம் சம்பாதிக்கிறது, நல்லா புகழ் பெறுவது, அல்லது நம்ம விளையாட்டுலேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ மியூசிக்லேயோ சயின்ஸ்லேயோ எந்த காரியத்துலேயோ நம்பர் 1 ஆகிறது. இப்படி பல பேர் நினைக்கலாம். ஏன் தெரியுமா எனக்கு அப்படி தெரியுது? இப்போ நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் உங்களை வந்து ஒரு எக்ஸலன்ஸுக்காக, ஒரு மகா மேன்மைக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறான்னு சொன்னோன்னே அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, இல்லை பிரதர் உங்களுக்கு தெரியாது, நான் அவ்வளவு சாமர்த்தியசாலி கிடையாது, நான் அவ்வளவு படித்தவன் இல்லை, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அப்படி அவங்க நினைக்கிறாங்க. சொல்லும் போதே நமக்கு தெரியுது அவங்க மனசில் இந்த எக்ஸலன்ஸ், இந்த மேன்மைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒரு விசுவாசியாகிய நீயும் நானும் அழைக்கப்பட்ட அந்த தனி சிறப்பு மகா மேன்மை என்பது ராஜ்யத்தின் மேன்மை. ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் எது சிறந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா என்ன? இதை இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் பிரசங்கத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன கலாச்சாரம் இருக்குது, என்ன மேன்மையான காரியங்கள் இருக்குது என்பதை குறித்து அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அதை படித்து அதை நீங்களும் நானும் அந்த கலாச்சாரம், அந்த மேன்மையை எடுத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தை தாக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் திருப்புங்க மத்தேயு 5. நமக்கு தெரிஞ்ச பாகமாக இருக்கலாம், ஆனால் இதை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து எடுத்துங்க மத்தேயு 5. இதோட நிறுத்திக்குவோம். மத்தேயு 5ல் 3வது வசனம். மெதுவாக வாசிப்போம். யாராவது ஒருத்தர் எடுத்து நான் ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். அதுக்கப்புறம் ஒரு காரியம் சொன்னதுக்கப்புறம் அடுத்த வசனத்துக்கு போவோம். மத்தேயு 5 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ரொம்ப கிளியரா சொல்றாரு. பரலோக ராஜ்யத்துடைய காரியம் ஆவியிலே எளிமையாக இருக்கிறது. சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி ஆஃப் ஸ்பிரிட். நம்ம ஆவியில் தாழ்மை, ஆவியில் எளிமை. அப்படின்னா நம்மளை பற்றி ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சிக்காமனா ஒரு எளிமையான ஆள்னு நினைக்கிறது. இது வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய கல்ச்சரை தான். பரலோக ராஜ்யத்தில் போகும்போது, பரலோகத்தில் நீங்கள் போகும்போது இவன் பெரியவன், இவன் சின்னவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு லெவலில் இருப்போம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவார். அதுதான் கிங்டம் வேல்யூ சிஸ்டம். பரலோக ராஜ்யத்தில் எளிமையாக இருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரம் அவனுக்குள்ளே இறங்கிருக்குது, அங்கே இருக்க வேல்யூ இறங்கியிருக்குது. புரியுதா? இது வந்து இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் மூலமாக உலகத்தை தாக்க முடியும். உங்கள் மூலமாக நீங்கள் தனி சிறப்பு பெறுவீங்க. அடுத்த வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறதுனா சும்மா ஏதோ கஷ்டத்தில் நினைக்கிறோம் இல்லை. உடைந்த ஆவியோடு, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியோடு, மற்றவர்களுடைய காரியங்கள் தேவையோடு இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக துயரப்பட்டு அழுது இடைப்படுகிறவர்கள். இது வந்து ராஜ்யத்தின் கலாச்சாரம்.
இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அதிகமாய் விலை மதிக்கப்படுகிற விலையேறப்பட்ட ஒரு காரியம். அவர் அங்கே இடைப்படுகிற ஒரு காரியம். இப்ப பாருங்க, இதெல்லாம் யோசிக்கும் போது உலகத்துல அப்படி கிடையாது. நீங்க ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் அங்க ஒருத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பத்தி யோசிக்கிறது சக்சஸ்ஃபுல் ஆள் கிடையாது. நம்ம ஜெயிச்சா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி. ஓகே, 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ம். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Amen. ஆம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வது என்றால் இதுவும் இதை கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். பாருங்க, இது வந்து பரலோகத்தின் கலாச்சாரம். பொறுமையாக இருக்கிறது, நீடிய பொறுமையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படிதான் நம்ம சாத்தானை மேற்கொள்ளலாம், இப்படித்தான் அசுத்தாவிகளை நம்ம மேற்கொள்ளலாம், இப்படித்தான் உலகத்தை நம்ம ஆண்டு கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களை பாருங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், ராஜாக்கள் எல்லாம் பாருங்க, அப்படி கிடையாது. நான் தான் பெரிய ஆள். அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் எழுந்து நிற்கணும். அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா எல்லாரும் அப்படியே வெளியே போகணும். அவர் பின்னாடியே, முன்னாடி அவர் தான் நடப்பாரு. யார் லீடர், அவர் சொன்னது நடக்கும். யாராவது எவனாவது அவருக்கு எதிர்த்து பேசினானா அவன் தலையில் ஏறி நடந்துருவான். நம்ம நினைச்சது நடக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தின் சிஸ்டத்துல வெற்றிகரமா இருக்காங்க. அப்படித்தான் உலகத்துல மேன்மையை பார்க்கறாங்க. அப்படி வரும்போது அப்படியே நிமிர்ந்துட்டு தான் வருவாங்க. ஆனால் இங்க ரொம்ப கிளியர் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சகோதரனே சகோதரியே, நீ தாழ்மை உள்ளவனாக இருக்கணும், நீ பொறுமை உள்ளவனாக இருக்கணும், நீ நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்கணும். இந்த வேல்யூ சிஸ்டம்லாம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் இந்த உலகத்தை கலக்க முடியும், உலகத்தை தாக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கடைசியில் வரப்போறாரு கொஞ்ச நேரத்துல. 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இதுலயும் பாத்தீங்கன்னா, நீதியின் மேல பசிதாகன் என்பது இன்னொரு வாரம் பார்க்க போறோம். ஒரு விசுவாசி நல்ல மகா மேன்மையான ஒரு வாழ்க்கை நடத்தணும், மற்றவர்களை பாதிக்கிற ஒரு வாழ்க்கை நடத்தணும்னா அவனுக்கு 2 கால் வேணும். ஒரு காலுக்கு பேரு பியூரிட்டி, சுத்தமான வாழ்க்கை. அடுத்த காலு வல்லமை. இந்த 2ம் ராஜ்யத்தின் வேல்யூஸ், ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியங்கள், ராஜ்யத்தின் கலாச்சாரம். அது பியூரிட்டி அண்ட் பவர். இவைகளை வைத்து 2ஐயும் வைத்தால்தான், 2ம் ஈக்குவலா இருந்தாதான் ஒரு விசுவாசி மேன்மையில போக முடியும், மற்றவர்களை தேசங்களை மாற்ற முடியும், மற்றவர்களை மாற்ற முடியும். இது இந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படின்னா இரக்கம்னா, பிரதர், உங்களை ஒருத்தர் ரொம்ப தாக்கிட்டாரு, உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, இல்லை உங்களை பிசிக்கலா தாக்கிட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டாங்க, நிறைய அநியாயம் பண்ணிட்டாங்க, உங்க வீட்டுக்கு எதிராக யாரோ பண்ணிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீங்க கொடுக்கல. அதுதான் இரக்கம்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, ராஜ்யத்துல நீ மேன்மை அடையணும்னா நீ இரக்கத்தை காட்டணும் மற்றவங்களுக்கு. நீங்க உலகத்துல எந்த ஒரு கவர்மெண்ட்லயோ யூனிவர்சிட்டிலயோ ஒரு எந்த இடத்துலையும் போய் இதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? இது மூலமா தான் உனக்கு சக்சஸ் வருகியான்னு சொன்னான். உனக்கு யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அதை உற்று அப்படின்னு சொன்னா உனக்கு அதனால தான் வெற்றிக்கணும். ஒரு அரசியல்வாதியும் ஒத்துக்கொள்ள மாட்டான், ஒரு போலீஸ்காரன் ஒத்துக்க மாட்டான், நீதிபதியும் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் திஸ் இஸ் அ கீ டு எக்ஸலன்ஸ் அண்ட் இம்பேக்ட். நீங்களும் நானும் மகா மேன்மை, தனித்துவ சிறப்பு பெற வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை தாக்க வேண்டும் என்றால் இந்த அவருடைய ராஜ்யத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல் வேணும் நமக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அது ஏற்கனவே நம்ம சொன்னபடி வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏற்கனவே சொன்ன சுத்தம், பியூரிட்டி. இதுவும் வந்து பரலோகத்தோட வேல்யூ சிஸ்டம். 9வது.
சமாதானம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இதே மாதிரிதான். ஆனா உலகத்துல இருக்கிற சக்சஸ்ஃபுல் கிங்ஸ், இது பெரிய நல்ல பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யுத்தத்துல ஜெயிக்கணும். அவங்க யாரையாவது பக்கத்துல இருக்கவன் அவனுக்கு எதிரிய அவன் மிரட்டுவான். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப கடந்த 4-5 மாசமா நிறைய யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் யார் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு காட்டுனா, நாங்க யுத்தத்துல ஜெயிச்சோம். நான் என்னைய அட்டாக் பண்ணா நான் திருப்பி அட்டாக் பண்ணேன். இப்படிதான். அதே போல கம்பெனியில பெரிய கம்பெனி நடத்துறான்னா அடுத்த கம்பெனியை அமுத்தி போடணும், அடுத்த தலைவனை அமுத்தி போடணும். இதுதான் உலகத்துல இருக்கிற மகாமேன்மை. ஆனால் பரலோகத்தின் தேவராஜ்யத்தின் மகாமேன்மை என்பது மிகவும் வித்தியாசமானது. ஆமென். அது 10லேருந்து 12 வரைக்கும் நான் படிக்க வேணாம். அது படிச்சிங்கன்னா கூட நம்ம நீதி நிமித்தமாய் நமக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா, சோதனை வந்துச்சுன்னா, நமக்கு உபத்திரவம் வந்துச்சுன்னா, நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் கூட இந்த வேல்யூலாம் உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, தலைவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, வெற்றிகரமாக இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனால் நமக்கு இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம், அதோட முடிச்சுக்குவோம். 13, 14, 15, 16, 13லேருந்து 16 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. நிறைய பேர் வாசிக்க வேணாம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். நீங்க மைக்கை யாரும் திறக்க வேணாம். ஆனால் மைக்கை திறக்காம நீங்க சொல்லுங்க. ஐ எம் த சால்ட் ஆஃப் த எர்த். பூமிக்கு நான் உப்பா இருக்கிறேன். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன். ஐ எம் அ சிட்டி செட் ஆன் அ ஹில். மலையின் மேல் நான் வைக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறேன். ஆமென். இதுதான் சகோதரனே சகோதரியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் உலகத்துல. இயேசு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு, வேற யாரும் இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இங்கேதான் இதுதான் இந்த ஐடியாவுக்கு வர்றது. நீங்களும் நானும் இந்த எக்ஸலன்ஸ் அண்ட் இம்பேக்ட். உலகம் இருளா இருக்குது, அதை பற்றி பேசிட்டே இருக்காதீங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்துல எல்லாம் பாழா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்தி நீ ஏன் பேசுற? யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த். உலகத்துக்கு நீ உப்பா இருக்கிற. நீங்க சொல்லலாம்னா கொஞ்சமும் தானே. இந்த தேசத்துல நாம கொஞ்சமா இருக்கிறேன். நான் ஒரு ஆளு இந்த கேம்ப்ல, நான் ஒரு ஆளு இந்த பில்டிங்ல, நீங்க சொல்லலாம். ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் குவான்டிட்டி. பட் ஜீசஸ் கால்ஸ் யூ த சால்ட் ஆஃப் த எர்த். இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறன்றார். உப்பா ரொம்ப கிடையாது. நல்ல தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை 12வது வசனம் வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் அவர் பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு. எப்படி நம்ம இந்த உலகத்துல நடக்கிற நடத்தையினால பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும். நானும் அப்படிதான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பத்தி பேசல. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு 13வது வசனத்துல கிளியரா சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா எதற்காக நீ இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை, 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த தேவராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நீ ஏன் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்றால் நீ பரலோக குடிமகன், நீ மரித்த பிறகு பரலோக குடிமகனாய் மாறுவதற்காக அல்ல. நோ, இந்த பூமிக்கு நீ உப்பா இருப்பதற்காக. For you to be the salt of the earth. So you are the salt of the earth. நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாய், நீ பரலோகத்துக்கு உப்பா இல்லை. You see brothers and sisters, you are not going to add salt to the heaven. நீ பரலோகத்துல போய் நீ உப்பை சேர்க்க போறதில்ல. பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாய் இருக்கிறார். அவருக்கு அங்க சூரியன் சந்திரனுக்கு கூட பிசினஸ் கிடையாது. ஆனால் நீங்க போய் அங்க உப்புலாம் சேர்க்க போறதில்லை. ஆனால் இந்த பூமியிலே நீ உப்பாக இருக்கும்படியாக உன்னை விட்டு வச்சிருக்காரு. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நீ வெளிச்சமாக இருக்கும்படியாக. இந்த பூமின்னு சொன்னார் பாருங்க, இந்த உலகம் சொன்னார்.
ஆமென். பரலோகம்னு சொல்ல. ஹalleluya. இந்த இந்த பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த வேல்யூ சொல்லி கொடுக்குறார் பாருங்க. இவைகளெல்லாம் ஏதோ நல்லது நமக்கு இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா நான் நித்திய வாழ்க்கையில எனக்கு சில காரியம் கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும், இது கிடைக்கும். இல்ல இல்ல இல்ல. அதை தான் அவர் உப்புன்னு சொல்றாரு. உப்பு சாரம், சாரம்னா சால்ட்டினஸ். உனக்கு நீ உப்பா இருக்கணும்னா உனக்கு உப்பு தன்மை இருக்கணும், சால்ட்டினஸ். இந்த கிங்டம் வேல்யூஸ், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார் பாருங்க. இரக்கம் பாராட்டுறது, இதெல்லாம் துயரப்படுறது, இதெல்லாம் இந்த காரியங்கள் இருந்தால்தான் நீ உப்பாக இருப்பாய். உப்பின் சாரம் உனக்கு இருக்கும். நீ உன் குடும்பத்து மேல, உன் நண்பர்கள் மேல, உன் வேலை தளத்துல, உன் சபையில, உன் சமுதாயத்துல, உன் தேசத்துல நீ தாக்கம் செய்ய முடியும். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிற இந்த கிங்டம் வேல்யூஸ், இந்த ராஜ்யத்தின் காரியங்களை வைத்தால் நீ எதிரியை உனக்கு கீழ்ப்படுத்த முடியும். எந்தெந்த பகுதியிலே தேவன் உனக்கு கையில கொடுத்திருக்காரோ அந்த பகுதிகளை நீ ஆளுகை செய்ய முடியும். இப்படித்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வருகிறாய். இந்த கலாச்சாரத்தை தேவன் உனக்கு கையில கொடுத்திருக்கார். ஏனென்றால் இந்த கலாச்சாரத்தை நீ உனக்குள்ளும், உன் குடும்பத்துக்குள்ளும், உன் சமுதாயத்துக்குள்ளும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆமென். இதை நம்ம திங்க் பண்ணுவோம். வருகிற வாரத்தில் இங்கே தொடர்ந்து இதை நாம் சிந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். கிருபா இருக்காரா? ஜெபம் பண்ணுங்க. மகிமுள்ள ராஜாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம். கேட்டாவே ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களை ஒரு தனி சிறப்போடு நீங்க எங்களை அழைத்திருப்பதற்காக, தெரிந்தெடுத்திருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். கேட்டாவே இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு